ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்கிற அருமையான பாக்கியம். வெளியில பயங்கரமான அகோரமான ஒரு வெயில்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிழல்ல வந்தோன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அருமையான நிழல் இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளியில இருக்கிறவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பொறுக்க ஒண்ணா கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழியில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம வேணுமோ இல்லையோ, நமக்குள்ள இருக்கிற இயேசு வேணும். இதை எடுத்து செல்லுகிற ஒரு மகத்தான பணியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் எப்போது போல இராதபடிக்கு இந்த மகத்தான பணியில நம்ம இணைத்து கொள்ள கர்த்தர் துடிக்க துடிக்க மறித்தாரே. எல்லாரையும்
கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி, இந்த புதிய வருஷத்திற்காக நன்றி, அதிசயமான காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி, எங்களுக்காக நீ யுத்தம் பண்ண போறதுக்காக நன்றி செலுத்துறோம். தேவன் எல்லாரும் துதிக்கலாமா? நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன். அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு உண்மை இல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Once again, Happy New Year to you all. எல்லோருக்கும் மறுபடியும் புத்தாண்டு நல்வாழ்த்து. Those who didn't come on 31st night, so we like to welcome you to our church. இரவு சிலர் நீங்கள் வெளியூர்ல இருந்திருப்பீர்கள், உங்களை நாங்கள் சபையிலே வரவேற்கிறோம். உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை We தெரிவிக்கிறோம். also welcome the newcomers. புதிதாக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Lord is very good. கர்த்தர் மிக நல்லவர். And we believe the Lord is going to do great works in this new year. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். All we have to do is believe நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் and not doubt. சந்தேகப்படாதீர்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. This morning I'd like to talk to you about joy. சந்தோஷத்தை குறித்து இந்த காலை நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். Many times we come on Sundays and we're so joyful. நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகிறோம், சந்தோஷமாக We're வருகிறோம். very joyful when we drink tea outside. வெளியில டீ குடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா But when we go home, we feel very sad, right? வீட்டுக்கு போனோடனே சோகமாயிடும். Because the problems waiting at home. ஏன்னா வீட்டுக்கு காத்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும். We're not joyful during the weekdays, huh? வார நாட்களில் நம்ம சந்தோஷமா இல்லையா? Only when you come to church, we are so joyful. திருச்சபைக்கு வரும்பொழுது நாம் சந்தோஷமாக You இருக்கிறோம். know, David says in Psalm 42 verse 5, தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 42 அதிகாரம் 5 வசனத்தில், Why are you downcast, O my soul? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? Why so disturbed within me? உனக்குள்ளே நீ ஏன் தேங்குகிறாய்? Put your hope in God, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து காத்திரு. for I will yet praise him, my Savior and my God. என் தேவனும் என் ரட்சிப்பின் தேவனுமாகிய அவரை நான் எப்பொழுதும் துதிப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா. Sometimes our soul is so downcast. Huh? நம்முடைய ஆத்மா சில நேரத்துல மிகவும் சோர்ந்து போகுது. The Bible says, my brethren, as your soul prosper in everything and be of good health. வேதம் சொல்லுகிறது உங்கள் ஆத்மா செழித்து ஓங்குகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் நலமாய் வாழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. If soul is downcast, ஆத்மா தளர்ந்து போயிருந்தால் everything else is downcast. எல்லாமே தளர்ந்து போய்விடும். Amen. ஆமென். David says, why is so disturbed within me? தாவீது சொல்லுகிறான் ஆத்மாவே உனக்குள்ளே நீ ஏன் தியங்கி தவிக்கிறாய்? Many of our lives, there are lots of disturbances. நிறைய பேருக்கு நிறைய தவிப்பு இருக்கிறது, தொந்தரவு இருக்கிறது. We are what our mind is. நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதோ We got to keep our mind free. நம்முடைய மனதை நாம் விடுதலையோடு வைத்திருக்க வேண்டும். Many of you get some bad dreams. How many get bad dreams? எத்தனை பேர் கெட்ட கனவுலாம் வருது? Wake up middle of the night and you shout. நடுராத்திரி வந்து கத்தி கலாட்டா And பண்ணுங்க. you scare other members in the family. வீட்ல இருக்கிறவங்க கதி கலங்க பண்றீங்க. And some people get bad dreams. சில பேருக்கு கெட்ட கனவுகள் வருது. That's because you watch something bad on TV ஏதாவது பேய் படம் பார்க்க or in your cell phone. இல்ல செல்போன்ல ஏதாவது பார்க்க And you keep on thinking about some negativity. அதையே எதிர்மறையான காரியங்களை யோசிக்க And வேண்டும். that comes as a dream while you sleep. அது தூங்கும்போது கனவாய் வந்து உயிர் எடுக்கும். You're so disturbed in your life. உங்களுடைய வாழ்க்கையில தொந்தரவை நீங்க அனுபவிக்கிறீங்க. Why so disturbed within me, David says? எனக்குள்ளே நீ ஏன் தேங்குகிறாய் So ஆத்துமாவே? put your hope in God. நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து. Because he is a hope for the hopeless. அவரே நம்பிக்கை இல்லாதவருடைய நம்பிக்கையா இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. For David, God is only hope. தாவீதுக்கு கர்த்தரே நம்பிக்கை. My hope comes from the Lord. என்னுடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. And my help comes from the Lord. எனக்கு உதவி கர்த்தரிடமிருந்து வரும். Who is the maker of heaven and earth. அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். Christ in you is a hope of glory. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கை.
நம்பிக்கையாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Though your soul is downcast, உங்கள் ஆத்துமா தளர்ந்து போயிருந்தால், though you face many struggles and circumstances come against your life, குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால், David says, yet I will praise him. தாவீது சொல்கிறான், இப்படி இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். I'll praise my Savior and my என் God. இரட்சகராகிய தேவனை, என் கர்த்தரை நான் துதிப்பேன். Hallelujah. Hallelujah. Praise him in the morning. கர்த்தரை அதிகாலையிலே துதியுங்கள், Praise him in the noon time. மதியத்திலே அவரை துதியுங்கள், Praise him in the evening and night. மாலையிலும் இரவிலும் அவரை துதியுங்கள். Sunday school song we learned. ஞாயிறு பள்ளியிலே நாம் கற்றுக்கொண்ட பாடல். Hallelujah. Hallelujah. You got to praise him in all circumstances. எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதியுங்கள். David says, be strong and take heart. தாவீது சொல்லுகிறான், நீங்கள் மன உறுதியா இருந்து சோர்ந்து போகாமல் இருங்கள். How many put your hope in God? எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் நம்பிக்கை? Then you start singing songs too. நீங்க அப்ப பாடலை பாட துவங்குங்கள். Hallelujah. Hallelujah. Praise him all the time. எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். Be strong and take heart, says David in Psalm 31 verse 24. Psalm 31 verse 24. 31:24. He says, but now Lord, ஆனாலும் கர்த்தாவே, இப்பொழுது what do I look for? நான் எதை நோக்கி பார்ப்பேன்? My hope is in you. என் நம்பிக்கை நீரே. He says in Psalm 39 verse 7. சங்கீதம் 39:7 What do I look for? நான் என்ன நோக்கி He காத்திருப்பேன்? says, you are my only hope. என் ஒரே நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Sometimes you say, my husband is my only hope. சில பேர் என் கணவரை தான் நம்பி My wife, my children, என் மனைவி, என் பிள்ளைகளை தான் நம்பி my ministry is my only, my job is my என் only hope. வேலை தான் என் ஒரே நம்பிக்கை. These are not permanent. இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. These are going to be temporary only. எல்லாமே தற்காலிகமானவைகள். Bible says the heavens and the earth will pass away, வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், but my word will never pass என் away. வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்று He சொல்லி gives us promises. அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். Lord God Jesus Christ is our only hope. கர்த்தராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஒரே நம்பிக்கை. David says in Psalm 71 verse 5, தாவீது சொல்கிறான் சங்கீதம் 71:5 for you have been my hope, O Lord, நீரே எனது நம்பிக்கையாய் இருந்தீர் ஆண்டவரே, and you are my confidence since my youth. என் இள வயதிலிருந்து நீரே என் திட நம்பிக்கை. Hallelujah. Hallelujah. Since the days of his youth. என் இள வயதின் காலத்திலிருந்து. That's why Bible says, remember the creator in the days of youth. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, வாலிப காலத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Amen. Amen. When you grow old, you have no mind to think about நீ God, வயதான காலத்திலே சிந்திப்பதற்கு கூட உனக்கு திராணி இருக்காது. because somebody has to take care of your life. உன்னை பார்த்துக் கொள்ளவே இன்னொருவர் வேண்டும். Young age is a age that you can remember the creator. வாலிப வயதிலே நீ உற்சாகமாக சிருஷ்டிகரை நினைக்க முடியும். For you are my confidence since my youth, says என் David. இள வயதின் நாளிலிருந்து நீரே எனது தைரியமாய் இருக்கிறீர். Psalm 146 verse 5. சங்கீதம் 146:5 Blessed is he whose help is the God of Jacob, யாக்கோபின் தேவன் தனது அடைக்கலமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். whose hope is in the Lord his God. அவன் தேவனாகிய கர்த்தர் மீது அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். Hallelujah. Hallelujah. He's our only hope. அவர்தான் நம்முடைய ஒரே நம்பிக்கை. Just cling on to Jesus. இயேசுவையே பிடித்துக் கொள்ளுங்கள். Amen. Amen. Because he says, for I never leave you nor forsake இயேசு you. சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. God's promises will never fail. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்க்காது. It will fulfill. அது நிச்சயமாக நிறைவேறும். Most of his promises are fulfilled. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிக் And கொண்டிருக்கிறது. is still fulfilling. இன்னும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. His word will never lie. அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. Even if it's delayed, அது தாமதித்தாலும் but his word will never be அவருடைய வார்த்தை denied. பொய்க்காது. It will happen. அது நடந்தே If தீரும். you believe, you will see the நீங்கள் glory of the Lord. விசுவாசித்தால் தேவ மகிமையை You காண்பீர்கள். got to have the joy, அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேண்டும். no matter what circumstance. சூழ்நிலை எவ்வளவு மோசமானது Some people வேண்டுமானாலும் are so இருக்கட்டும். joyful when they receive their first salary. சில பேருக்கு முதல் சம்பளம் வாங்கின உடனே Then சந்தோஷப்படுவாங்க. their face become very dull on 15th of the month 15ஆம் தேதி எல்லாம் பரிதாபமாயிடுவாங்க. because they paid all the bills and no எல்லா money. பில்லையும் கட்டி கையில ஒண்ணும் இருக்காது. You see, joy doesn't come in the circumstances. உங்க சூழ்நிலை சார்ந்ததல்ல கர்த்தர். Jeremiah chapter 17 verse 7 is எரேமியா 17:7 Blessed is the man who trusts in the Lord, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். whose confidence is in him. கர்த்தரே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். If you turn your Bibles to Psalm 106, சங்கீதம் 106 வேதத்தை திருப்பினார். verses from 12 to 15. 12 முதல் 15 வரைக்கும். Somebody read Psalm 106. 106 சங்கீதம் 12 முதல் 15 வரைக்கும் யாராவது வாசிங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். Amen. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார்.
Amen. You see, they believed His promises and sang His praise. அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி அவரை துதித்தார்கள். We are also like the Israelites. நாமும் இஸ்ரவேலர்களைப் போல தான் சில நேரத்தில் இருக்கிறோம். When we come to church and God's word comes so powerfully and we are so encouraged. திருச்சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக வருகிறது, நாம் அத்தனை பேரும் உற்சாகம் அடைகிறோம். We are so joyful and comforted. மிகவும் சந்தோஷம் அடைகிறோம், ஆறுதல் அடைகிறோம். But when you go home and do all other sorts of things in the world, உலகத்தில் உள்ள மற்ற எல்லா காரியங்களையும் நம் வீட்டிற்கு சென்று செய்ய ஆரம்பிக்கும் பொழுது we soon forget the promises of God. சீக்கிரமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் மறந்து விடுகிறோம். They soon forget what He has done and did not wait for His counsel. நாம் அவரை செய்ததெல்லாம் மறந்துவிட்டு அவருடைய ஆலோசனைக்காக காத்திராமல் இருக்கிறோம். You see, this is what the Israelites did. இதைத்தான் இஸ்ரவேலர்களும் செய்தார்கள். They lusted exceedingly in the wilderness. வனாந்தரத்திலே அவர்கள் அதிகமாக இச்சித்தார்கள். And they tested God in the wilderness. கர்த்தரை வனாந்தரத்திலே சோதித்தார்கள். So the God gave them their request but sent leanness into their soul. கர்த்தர் அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினாலும் அவருடைய உள்ளத்திலே இளைப்பை தந்தார்கள். This is exhaustion is nothing but a sign of spiritual starvation. ஆவிக்குரிய வறட்சி என்பதுதான் இளைப்பினுடைய அடையாளம். Many times you are so exhausted, right? பல நேரத்தில் நீங்கள் வறண்டு போகிறீர்கள் In அல்லவா? workplace there is a lot of peer pressure. வேலை ஸ்தலத்தில் கூட இருக்கிறவர்களால் வருகிற தொல்லை. They give a lorry load of work for you to do. நீங்கள் செய்வதற்கு அதிகமாக வேலை கொடுக்கிறார்கள். Sometimes there is work pressure and you come home there is more pressure. வேலையில் பளுவை தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அதற்கு மேலே பளு இருக்கிறது. And your mind you're literally black out. உங்களுடைய மனம் அப்படியே இருட்டடித்து போகிறது. You're exhausted sometimes. நீங்கள் சில நேரத்தில் உலர்ந்து காணப்படுவீர்கள். Then you cry to God saying, Lord, take my life away. ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, போதும் கர்த்தாவே எடுத்துருங்க. I had enough of my life. பார்த்துட்டேன், மொத்தமும் பார்த்துட்டேன் இந்த உலகத்துல. You see, you turn your Bibles to Nehemiah. நெகேமியாவிற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 8, 8ஆம் அதிகாரத்தில் verse 10. 10ஆம் வசனம். Here Ezra reads the book of the law of Moses. மோசேயினுடைய பிரமாணத்தை எஸ்ரா இங்கே படிக்கிறதை In பார்க்கிறோம். verse 9 it says, 9ஆம் வசனம் சொல்கிறது. Then Nehemiah the governor, இங்கே நெகேமியா ஆளுநர், Ezra the priest and scribe and the Levites who were instructing the people, they said to them all, then Nehemiah the governor, verse 9, yes. Okay. Chapter 8, verse 9. ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும், This day is sacred to the Lord your God. Do not mourn or weep. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். For all the people had been weeping as they listened to the words of the law. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். Amen. In verse 10 it says, Nehemiah said, Go and enjoy choice food and sweet drinks and send some to those who have nothing prepared. This day is sacred to our Lord. Do not grieve, for the joy of the Lord is your strength. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். Hallelujah. Hallelujah. People of Israel were so exhausted. பல நேரத்தில் நாம் வறண்டு போய் விடுகிறோம். But you know, Ezra and Nehemiah are giving the word to the people, saying, Rejoice in the Lord. எஸ்ராவும் நெகேமியாவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய். They said, This is the day that the Lord has இது made. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். Amen. Amen. And be glad in it. இதிலே நீங்கள் மனமகிழ்ச்சியோடு The இருங்கள். joy of the Lord be your strength. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுக்கு பலனா இருப்பதாக. You know, Job also, he lamented, யோபும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் புலம்பினான், saying, Why did I not die at birth? நான் தாயின் கருவிலே சாகாமல் ஏன் இல்லை? Why was born as a male child? ஒரு ஆண் பிள்ளையாக நான் ஏன் பிறந்தேன்? I better die, he said. நான் செத்திருக்கலாமே. He was into depression. அவன் மன அழுத்தத்தில் இருந்தான். Elijah also went through a lot of deep depression. எலியாவும் மிகுந்த ஆழ்ந்த மன அழுத்தத்தில் இருந்தான். He was the most depressed person in the Bible. வேதத்திலேயே அதிக மன அழுத்தத்தில் இருந்தவன் எலியா. And he want God to kill him. Take my life away, என் Lord. ஜீவனை கொன்று போடும் கர்த்தாவே என்று It கேட்டான். is enough, he said. போதும் கர்த்தாவே என்றான். He was so exhausted. அவனும் வறண்டு போயிருந்தான். David also said, தாவீதும் சொன்னான், Why are you cast down, O my soul? என் ஆத்துமாவே நீ ஏன் உனக்குள்ளே கலங்குகிறாய்? Amen. ஆமென். Sometimes we are so cast down many things when we see in our lives. சில நேரத்துல பல விஷயத்தை பார்த்து நம்மளே சோர்ந்து We போகிறோம். don't like to go into the presence of God in prayer or read. தேவனுடைய சமூகத்திற்கு போக விருப்பம் இல்லை, பைபிள் படிக்க விருப்பம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை. Sometimes you are so exhausted and you ignore coming to சில church. நேரத்துல வறண்டு போய் சோர்ந்து போய் சபைக்கு வருவதையும் நிறுத்தி
பயன்படுத்தி but விடுகிறீர்கள். your soul needs joy. உங்கள் ஆத்துமாவுக்கு சந்தோஷம் வேண்டும். A joyless Christian is always a defeated Christian. சந்தோஷம் இல்லாத கிறிஸ்தவன் தோற்று போன கிறிஸ்தவன். Amen. ஆமென். You should have a joy explosion. உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓட வேண்டும். When will that joy explosion come? எப்பொழுது மகிழ்ச்சி பெருக்கும்? When you read the word of God. கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் பொழுது, When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, you should have a joy that rises above circumstances. எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக உங்களுடைய சந்தோஷம் மேலோக வேண்டும். Don't get ideas in your life that your life will always be smooth and nice. எப்பவுமே உங்க வாழ்க்கை அப்படியே சுகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. Amen. ஆமென். Life will never be smooth. அது சுலபமா இருக்காது வாழ்க்கை. If you turn your Bibles to book of Acts, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். chapter 16, 16ஆம் அதிகாரம். you will find Paul and Silas. இங்கே பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம். You know, they were put into prison for delivering a slave girl who was possessed with evil spirits. அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்தபடியினால் பவுலும் சீலாவும் சிறையில் They அடைக்கப்பட்டார். stripped him and they publicly, they beat him up. அவருடைய துணிகளை உரிந்து கொண்டு வெளியரங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில அவர்களை அடித்தார்கள். They dragged them. அவர்களை தரதரவென்று இழுத்து கொண்டு And போனார்கள். finally they put them in jail. அவர்களை சிறையில் அடைத்தார்கள். And they were tortured. அவர்கள் அங்கே சித்திரவதை Their செய்யப்பட்டார்கள். clothes were torn off and beaten with rods. அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அவர்கள் இரும்பு தடிகளாலே அடிக்கப்பட்டார்கள். Paul and Silas were thrown into the prison. பவுலும் சீலாவும் சிறையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். And their feet and hands were tied. அவருடைய கரங்களும் கால்களும் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்தது. They did all this because of delivering a slave possessed girl. ஒரு அடிமை பெண்ணுடைய உடலில் இருந்து அசுத்தாவி விரட்டினபடியினால் இதை செய்தார்கள். But now the Bible says in Acts chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, at midnight, அவர்கள் நள்ளிரவிலே அவர்கள் எழுந்து what did they do? என்ன பண்ணாங்க? Pray. Amen. Solama. ஆமென். Hallelujah. ஹalleluya. When you get bad dreams, what you should do? கெட்ட கனவு வந்தா என்ன பண்ணணும்? When you wake up from sleep, sometimes you don't get sleep, right? சிலருக்கு தூக்கமும் வராது. And middle of the night you wake up. நடுராத்திரி எழுந்துட்டீங்கன்னா Don't just lie down and you keep dreaming again. மறுபடியும் அந்த கெட்ட கனவு விட்ட கனவு Or bring some negative thoughts into your minds. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்க யோசிச்சு குழப்பிக்காதீங்க. Start praying. ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Hallelujah. ஹalleluya. Rebuke all those bad dreams. எல்லா கெட்ட கனவுகளையும் கடிந்து கொள்ளுங்கள். All bad negative. எல்லா எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் கடிந்து கொள்ளுங்கள். You can pray. நீங்கள் கடிந்து கொண்டு ஜெபம் God பண்ணுங்கள். will give you peaceful sleep. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். Hallelujah. ஹalleluya. They got up and they praised and prayed. அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். They sang hymns to God. கர்த்தருக்கு என்று பாடல்களை பாடினார்கள். Obviously, despite the worst circumstances, மோசமான ஒரு சூழ்நிலையில they chose to rejoice. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதை அவர்கள் தெரிந்து In கொண்டார்கள். worst circumstances. இந்த மோசமான சூழ்நிலையில பாட்டு பாடினாங்க. நம்ம அப்படி சொல்லுவோம். Worst circumstances நம்ம லைஃப்ல. We go and tell 100 people about our problems. நம்ம மோசமான நிலைமையை ஒரு 100 பேருக்காவது சொல்லுவோம். Immediately we'll put a phone call. உடனே This happened, that happened. இது நடந்துச்சு அது நடந்துச்சு. But problems are not solved. சொல்லி முடிச்சோனே பிரச்சனை முடிஞ்சிச்சு. Go to Jesus. Hallelujah. இயேசுவிடத்திற்கு போங்கள். Go into His presence and pray. அவருடைய சமூகத்திற்கு போய் சென்று ஜெபம் பண்ணுங்கள். He has all spare parts for you. அவர்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. He will repair all your problems. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அவர் சரி செய்வார். Our God is such a God. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். Because He has known you by name. உங்களை பெயர் சொல்லி And He அழைத்திருக்கிறார். never leave you nor forsake உங்களை விட்டு you. விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார். Paul and Silas, they chose to praise the Lord in worst circumstances. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிப்பதற்கு தெரிந்து கொண்ட சூழ்நிலை மோசமான சூழ்நிலை. Their joy was not dependent on the circumstances. அவருடைய சந்தோஷம் சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல. Because their joy came from God. ஏனென்றால் அவருடைய சந்தோஷம் கர்த்தரிடமிருந்து வந்தது. Nehemiah says, the joy of the Lord is my strength. நெகேமியா சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலம். Joy that comes from God is never controlled by circumstances. கர்த்தரிடமிருந்து வருகிற மகிழ்ச்சி அது சூழ்நிலைகளினாலே கட்டுப்படுவதல்ல. Hallelujah. ஹalleluya. You know the life of Joseph? யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். He was in prison in Egypt. எகிப்திலே அவன் சிறையிலே இருந்தான். And he became the administrative of the jail also. அந்த சிறையினுடைய ஒரு அதிகாரியாகவும் மாறி போனான். Because he had such a positive attitude. ஏன்னா அவனுக்கு ஒரு நேர்மறையான எண்ணம் இருந்தது. In Genesis chapter 39 verse 21. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். We see that the Lord was with him. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். The Lord was with him even in the prison. சிறையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். In his horrible circumstances. அவனுடைய மிக மோசமான சூழ்நிலை. He found that the joy would rule his life.
அவருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சந்தோஷம் ஆண்டு கொண்டிருந்தது. Church, if you lose your joy, you lose everything. திருச்சபையே உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து That's விடுவீர்கள். why Nehemiah says, the joy of the Lord is my strength. அதுவேதான் நேமியா சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். Hallelujah. ஹalleluya. In any horrible circumstances, எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, you know, Joseph found that joy would rule his life. யோசேப்பு சந்தோஷம் தன்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் He என்று could have நம்பிக்கொண்டிருந்தான். been angry அவன் கடும் கோபம் கொண்டிருந்திருக்கலாம். because his brothers, you know, they fooled him and put him in the pit. என் சகோதரர்கள் என்னை முட்டாளாக்கி என்னை குழியிலே தூக்கி எறிந்து விட்டார்கள். He could have been angry because they sold him as a slave to the Egypt. எகிப்தியர்களுக்கு என்னை அடிமையைப் போல விட்டு விட்டார்கள். He could have got very bitter against his brothers. தன்னுடைய சகோதரர்கள் மீது கசப்பு கொண்டு கசப்பை வளர்த்து He கொண்டிருக்கலாம். could have gone frustrated because for the life that he has seen. அவன் வாழ்க்கையில் கண்ட தோல்விகளுக்கும் போராட்டங்களினாலே அவன் சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்திருக்கலாம். He could have become frustrated or angry or sullen or bitter over the false accusation. அவன் மீது பொய்யாய் சுமத்தப்பட்ட வழக்கின் நிமித்தமாக அவன் சோர்ந்து போய் அவன் கசப்பினால் நிறைந்து அவன் வெறுத்திருக்கலாம் வாழ்க்கையை. They falsely accused him and put him in jail. அவன் மேல் பொய் குற்றம் சாட்டி அவனை சிறையிலே அடைத்தார்கள். He could have told the butler and the baker of the king that he had his own problems. பானபத்திரக்காரத்திற்கு போயிட்டு எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு போங்கயான்னு சொல்லி இருக்கலாம். But instead he interpreted their dreams. அவர்களுடைய சொப்பனங்களுக்கு அவர்களை வியாக்கியானம் தந்து அவர்களை ஆறுதல் படுத்தி Because அனுப்பினார். the joy of the Lord was கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே அவனுடைய பலனாய் இருந்தது. Hallelujah. ஹalleluya. Even in your weakness, உங்களுடைய பலவீனங்களிலே we have to serve the Lord. கர்த்தருக்கு நாம் தொடர்ந்து ஊழியம் செய்ய There's வேண்டும். no excuse in serving God. ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு கிடையாது. Hallelujah. ஹalleluya. Even in your weakness, உங்கள் பலவீன சூழ்நிலையில் continue to worship and praise தொடர்ந்து Him. கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் செய்யுங்கள். Never give excuses. நீங்க சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்தி விடுங்கள். Because the joy of the Lord should explode in your heart. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓட வேண்டும். There's a song in Sunday school we sing, the joy of the Lord is my strength. ஞாயிறு பள்ளியிலே நாம் பாடுகிறோமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். Joseph, instead of he interpreted the butlers and bakers' dreams. யோசேப்பு பானபத்திரக்காரருடைய சொப்பனங்களுக்கு அவர் வியாக்கியானம் உரைத்தான். And he rose to become the prime minister of Egypt. எகிப்தினுடைய பிரதம மந்திரியானான் யோசேப்பு. Thrown into the pit. அவன் குழியிலே தூக்கி எறியப்பட்டவன். But the Lord knew கர்த்தர் அறிந்திருந்தார் where he has to take you and me. உங்களையும் என்னையும் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். Hallelujah. ஹalleluya. When we humble ourselves, நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது the Lord will lift us up. கர்த்தரே நம்மை உயர்த்துவார். He will take us to the heights. நம்மை உன்னதங்களிலே அவர் உயர்த்தி வைப்பார். Not to the depths. அவர் Not to the அவர் depths. ஆழங்களிலே தள்ளி விடுகிறார். That's why he gave us the promise saying, ஆகவே தான் வாக்குத்தத்தங்களை I will தந்திருக்கிறார். not make you the tail, நான் உன்னை வாலாக்க மாட்டேன், but I will make you the head. உன்னை நான் தலையாக்குவேன். Hallelujah. ஹalleluya. He knows where to keep us. நம்ம எங்க வைக்கிறோம்னு கர்த்தருக்கு தெரியும். But we should have the joy of the Lord. ஆனால் கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு வேண்டும். Amen. ஆமென். Joseph refused to let the circumstances rule his life. சூழ்நிலைகள் அவனை ஆளாதபடிக்கு யோசேப்பு மறுப்பு தெரிவித்தான். He refused to let the circumstances, rule his life and destroy his life. சூழ்நிலை கைதியாக மாறி அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை அழிப்பதற்கு யோசேப்பு அவன் இடம் கொடுக்கவில்லை. Never give, such things to come into your life. உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். Don't become dull or sad சோர்ந்து போய் பரிதாபமா மாறி விடாதீர்கள். when certain things happen to you. ஏதோ சில தெரிய தப்புதப்பா நடந்துருச்சு. Rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமா So இருங்கள். joy as a Christian does not depend upon circumstances. கிறிஸ்தவனாகிய உங்களுடைய சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல. You have the ability to be joyful if you have the willingness to be joyful. நீங்க சந்தோஷமா இருக்க உங்களுக்கு மனது இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். Joy as a Christian depends on your relationship with the Lord. கிறிஸ்தவனுடைய சந்தோஷம் அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை பொறுத்ததுதான். How many are so joyful? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Because we are with God. நாம ஆண்டவரோடு இருக்கோம். We are related to Him. நாம் அவருக்கு சொந்தக்காரர்கள். Every day we have built relationship with the Lord. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. That's the joy of the Lord. அதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமா The more இருப்பது. we are so come closer to God, ஆண்டவரோடு நாம் நெருங்கி வரும் பொழுது there is a joy explosion. பெரிய சந்தோஷம் பெருக்கெடுக்கும். God gives us a new strength of joy. ஆண்டவர் நமக்கு சந்தோஷமா இருப்பதற்கு புது பலனை தருகிறார். Philippians chapter 4 verse 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். Always, and again I say நான் rejoice. மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள். Amen. ஹalleluya. Where he said this from? எங்க இருந்து சொன்னார் தெரியுமா? அது எழுதினார் தெரியுங்களா? From the dungeon.
இருளான சிறை. Those days prison is not like a room where they have some bars and இரும்பு கம்பி எல்லாம் போட்டு நீட்டான ஒரு அறை அப்படி எல்லாம் கிடையாது. No ventilation. அங்கே காட்டு கூட இருள் அறை. Take you deep underground. ஒரு குழியில குகையில பள்ளம் தோண்டி tie your hands and கை கால் எல்லாம் கட்டி போட்டு the sunlight never comes in. சூரிய வெளிச்சமே வராது உள்ள. They hardly give any food to eat. ஏதாவது கொஞ்சம் கொடுப்பார்கள் சாப்பிடுவதற்கு. He has to go to toilet and everything in the same place. அந்த இடத்துல தான் அவன் சிறுநீர் மலம் எல்லாம் கழிக்கணும். He can see this, he can just imagine the situation that Paul went through. பவுலினுடைய சூழலை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். And whenever he hears someone coming, அவன் யாராவது வருவதை கேட்டா சத்தம் கேட்டா he says rejoice in the Lord. உடனே அவன் உள்ள இருந்து சொல்லுவான் சந்தோஷமா இருங்க. Then he hears another one person coming. இன்னொருத்தருடைய காலடி கேக்குறான். Again I say rejoice. மறுபடியும் சொல்றேன்ப்பா சந்தோஷமா இரு. Hallelujah. Hallelujah. Can we do like that? அப்படி நாம் செய்ய முடியுமா? In those circumstances. அந்த சூழ்நிலையிலே சொல்ல முடியுமா? Paul says rejoice in the Lord. பவுல் சொல்கிறான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். Choose to rejoice no matter what your circumstances. உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருப்பதற்கு முடிவெடுங்கள். Hallelujah. Hallelujah. Lord set him free. கர்த்தரே விடுதலை செய்வார். Amen. ஆமென். He set him free. Paul and Silas were beaten in the prison. சிறையிலே பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்ட பொழுது There the prison door was open. அங்கே சிறை கதவுகள் திறந்தன. Prison guard and his whole family got saved and baptized. பாருங்கள் அந்த காவலாளியின் அவனும் அவனுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. The prison guard took Paul and Silas to his home and gave food. அவன் வீட்டுக்கு கூட்டி போயிட்டு சாப்பாடு கொடுத்தான். With all his wounds and blood காயப்பட்ட உடலோடு அவன் சென்றான். He gave baptism to the உடலோடு சென்று அந்த முழு குடும்பத்திற்கும் ஞானஸ்நானம் கொடுத்தான். Read Acts chapter 16 you will find. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தால் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். Yet in their worst circumstances அவர்களுடைய மோசமான சூழ்நிலையில் they rejoiced in the Lord. கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். You got to rejoice in the Lord this new year. இந்த புதிய ஆண்டுல நீங்க சந்தோஷமா இருக்கணும். Amen. Amen. No matter what circumstances you go through. என்ன உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா வேணா இருக்கட்டும். The Lord will never leave you. கர்த்தர் உங்களை விட்டு போகவே மாட்டார். Trust in the Lord. கர்த்தரில் நம்பிக்கையா இருங்க. David says, why is so disturbed within me? தாவீது சொல்கிறான் ஆத்துமாவே எனக்குள்ளே நீ ஏன் கலங்கி தவிக்கிறாய்? He tells us put your hope in God. உன் நம்பிக்கை கர்த்தர் மீது வை. And praise him. அவரை துதித்துக் கொண்டிரு. Praise my Savior. என் இரட்சகராகிய தேவனை நீ துதித்துக் கொண்டிரு ஆத்துமாவே. See church, we are soldiers in the army of God. திருச்சபையே கர்த்தருடைய சேனையினுடைய போர் வீரர்கள் நாம். If you are a soldier, what will you do? நீங்க போர் வீரனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? போர் சும்மா மார்ச் பாஸ் பண்ணிட்டு போவீங்களா? What will you do? நீங்க என்ன செய்வீங்க? You will fight. நல்ல போராட்டத்தை போராடுவீங்க. Amen. Amen. We are fighters. நாம் போராளிகள். Paul says fight the good fight of. பவுல் சொல்கிறான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். Fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். Keep the faith. விசுவாசத்தை காத்துக்கொள். And win the race. ஓட்டத்தை ஓடி. You see, combat means there is conflict and controversy. போராட்டம் என்றாலே அங்கே எதிர்மறையான எண்ணங்களும் மோசமான சூழல்களும் இருக்கும். And there cannot be a conquest until there is a conflict. அங்கே எதிர்ப்பே இல்லனா நீங்க வெற்றியே பெற முடியாது. But we have victory in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி இருக்கிறது பிரியமானவர்களே. Hallelujah. Hallelujah. Paul says in Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். Therefore there is no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Because the spirit of life has set us free from all sin and death. ஆவியின் பிரமாணமானது மரணம் நரகம் என்னும் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. Amen. Amen. So there is freedom in Christ. கிறிஸ்துவுக்குள் நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. In Proverbs chapter 24 verse 10 it says. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. If we faint in the day of adversity, ஆபத்து நாளிலே நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் your strength is small. உங்களுடைய பலன் மிகவும் சிறியது. Amen. Amen. Many of us are like that. நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். We faint in the day of trouble. சோர்ந்து போயிடும், பரிதாபமாயிடும். In times of sickness, வியாதி வந்துருச்சுனா, in times of any troubles that come against us, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனா சோர்ந்து போகிறோம். we physically we become weak. சரீரம் சோர்ந்து போகிறது. What happens when you don't eat? சாப்பிடலனா என்ன ஆகும்? You become weak, right? பலவீனமாயிடுவீங்க இல்லையா? ஆமா. Strength becomes small. உங்களுடைய பலன் குறுகி போகிறது. But when you read the Bible and word of God every நீங்கள் day, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் படித்தால், every time when you come to his presence in prayer, அவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதும் வந்து நீங்கள் ஜெபித்தால், I always emphasize doing family prayer. எப்பொழுதுமே குடும்ப ஜெபத்தை நான்
அதிகமாக வலியுறுத்துவேன். If you have not done so far, just start in this year. இதுவரைக்கும் செய்யவில்லை என்றால் இந்த ஆண்டிலே அதை செய்ய ஆரம்பிங்க. Just you make sure that you all meet in a particular time. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குடும்பமாக நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள். Sing a song and read a passage. ஒரு பாடலை பாடி ஒரு பெரிய பகுதியை வாசித்து more than 15 minutes. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல கூட எடுக்க வேண்டாம். You do that, you will see a change in your home. நீங்க அதை தினமும் செய்யுங்கள், ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். Hallelujah சொல்லலாம். Hallelujah. You will see a difference in your home. உங்க குடும்பத்துல நீங்க மாற்றத்தை காண்பீர்கள். Starting, don't say I have this work, I have to eat, I have to study for exams. ஆமா, படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும், இதெல்லாம் சொல்லாதீங்க. Just 15 minutes come together 15 நிமிஷம் வந்துட்டு போங்க and start doing this family prayer. குடும்ப ஜெபத்தை செய்ய ஆரம்பியுங்கள். Lord will really bless you. கர்த்தர் உங்களை And you ஆசீர்வதிப்பார். will நிச்சயமாக definitely see a great difference. ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Joy will be restored in your soul. உங்களுடைய ஆத்மாவிலே சந்தோஷம் மறுபடியும் பிறக்கும். So church, never surrender yourself to fear. திருச்சபையே, பயப்படுவதற்கு நீங்கள் பயத்திற்கு அடிமைகளாகி For the விடாதீர்கள். Lord has not given us a spirit of fear, மறுபடியும் பயப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு பயத்தின் but ஆவியை He has given தரவில்லை. a spirit of power, love and sound mind. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். வல்லமை Your உள்ள life ஆவியை should not be தந்திருக்கிறார். controlled by fear. பயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடாது. And that's the reason God gave you the spirit of faith. அந்த காரணத்தினாலே கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். Amen சொல்லலாமா? ஆமென். Why? ஏன் Why He gave you faith? ஏன் விசுவாசத்தை கொடுத்தார்? To destroy every spirit of fear and எல்லா all spirit of பயத்தின் doubt. ஆவியையும் சந்தேகத்தின் ஆவியையும் கொலை செய்வதற்கு. Never be intimidated by your weakness. உங்களுடைய பலவீனங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து விடாதீர்கள். Never let worry rule your உங்களுடைய life. வாழ்க்கையை கவலையால் நிறைத்து வைக்காதீர்கள். Never let loneliness overtake you. தனிமை உங்களை மேற்கொள்வதற்கு விட்டு விடாதீர்கள். Many people say I'm so lonely. நான் ரொம்ப தனிமையா இருக்கேன் பாஸ்டர். I tell them, no, Jesus is with you. நீங்க உங்களோட இருக்கிறார். மனுஷன் என்ன பிரயோஜனம்? ஆமென். Hallelujah. Hallelujah. If God is with us, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். who can be against us? நமக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? So never let loneliness overtake you. தனிமை உங்களை மேற்கொள்வதற்கு விட்டு விடாதீர்கள். Never play inferior role of victim. எப்போதும் பரிதாபமானவர்களாவே காண்பித்துக் கொள்ளாதீர்கள். Some have this inferior complexity. ரொம்ப தாழ்வு மனப்பான்மையிலே இருப்பார். Oh, I am not like that person. அந்த நபரை போல நான் இல்லை. Oh, I am not like this person. இவரை போல நான் இல்ல. I don't dress well like that person. அவரை மாதிரி நான் ட்ரெஸ் பண்ண முடியல. You know, inferiority. ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. Never play that kind of role. அந்த மாதிரி ஒரு பரிதாபமான முகத்தை வச்சுக்காதீங்க. If you don't finish the race, ஓட்டத்தை ஓடி முடிக்காவிட்டால் you will never stand in the winner's circle. நீங்க வெற்றியாளர்களுடைய சூழலிலே நிற்க முடியாது. Hallelujah. ஆமென். The Lord has given something in our hand. கர்த்தர் நம்ம கையில ஏதோ He கொடுத்திருக்கார். told Moses, what is in your hand? மோசேயை பார்த்து கேட்டா, என்ன கையில வச்சிருக்க? What did he say? என்ன சொன்னார்? I have a staff. என்கிட்ட கொம்பு இருக்கு. With that staff, he did miracle signs and அந்த wonders. கோலை வச்சு கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை God செய்தார். has given something in your hand. கர்த்தர் எதையாவது கொடுத்திருப்பார் உங்க கையில. Some gift. ஏதோ ஒரு வரம் இருக்கும் உங்களுக்கு. Use it for the அதை glory. இயேசுவுக்காக பயன்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. In this year, இந்த ஆண்டுல if you are willing to use it for the glory of அதை God, கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்த நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக He இருந்தால் will lift you up. அவரே உங்களை உயர்த்துவார். No matter what circumstances you go through. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி. Hallelujah. Hallelujah. Stand in the winner's circle. நீங்க வெற்றியாளர்களுடைய சூழலில் இருக்க வேண்டும். Finish the race that God has ஓட்டத்தை given. ஓடி முடிக்க வேண்டும். உங்களுக்காக கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை ஓடி முடியுங்கள். Apostle Paul, he could have just left the ministry and gone to work. பவுல் சொல்லியிருக்கலாம், பாதி வழியில விட்டுட்டு ஓடி இருக்கலாம். He ஊழியத்துல was பவுல் being thrown into prison. என்ன போட்டு சிறையில தூக்கி He was எறிஞ்சிட்டாங்க. tortured like anything. என்ன போட்டு சித்திரவதை செய்து He விட்டார்கள். was shipwrecked அவர்கள் கப்பல்ல இருந்து தூக்கி போட்டாங்க. and he was bitten by a snake. ஒரு பாம்பு, விஷப்பாம்பு கடிச்சிருச்சு. He would have gone away from the Lord. கர்த்தரை விட்டு அவன் போயிருக்கலாமே. But till the end of his life, அவன் வாழ்நாள் முடியும் மட்டும் he stood firm in the faith. உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்து நின்றான். In any of the worst circumstances, உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக you இருந்தாலும் praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். Because the joy of the Lord கர்த்தருக்குள் சந்தோஷமா was இருப்பதே in his life. அவருடைய வாழ்க்கையில பலனா இருந்தது. We got to have that kind of joy. Amen. அப்படிப்பட்ட சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் See, God never consults your past to determine your உங்கள் future. எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு ஆண்டவர் கடந்த இறந்த காலத்தில் ஆலோசனை But கேட்பார். He forgives all your past ஆனால் இறந்த காலத்தின் பாவங்களை எல்லாம் கர்த்தர் and மன்னிக்கிறார். He gives a brand new ஒரு future. புதிய எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். Hallelujah. ஹalleluya. We are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். Everybody say we are more than conquerors. எல்லாரும் சொல்லுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். ஆமென் ஆமென். Created in the workmanship of the Lord. நாம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். We are in the winner's circle. நாம வெற்றியாளர்களுடைய வட்டத்தில் இருக்கிறோம். Because Jesus is the winner man. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெற்றியாளர். And victory is yours. வெற்றி உங்களுடையது. Because Jesus
You know, He gave us the victory over the cross. of இயேசு Calvary. கல்வாரி சிலுவையிலே நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். So David says, தாவீது சொல்லுகிறான், why are you downcast, O my soul? என் ஆத்துமாவே நீ ஏன் சோர்ந்து, Why so disturbed within ஏன் me? இவ்வளவு கலங்கி நிற்கிறாய்? You just put your hope in God. உன் நம்பிக்கை கர்த்தர் மீது வை. Start praising Him. அவரை துதிக்க ஆரம்பி. Hallelujah. Hallelujah. I always say the praise has power. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், துதியிலே வல்லமை இருக்கிறது. Praise and worship has power. துதிக்கும் ஆராதனைக்கும் வல்லமை இருக்கிறது. When you pray, demons know they will shake off. ஜெபித்தால் பிசாசுகள் விலகி ஓடுவாங்க. Demons flee. பிசாசுகள் பறக்கும். Amen. Every fear will flee. எல்லா பயங்களும் பறக்கும். Every sicknesses will flee. எல்லா வியாதிகளும் பறக்கும். You just have to spend more time with the Lord. அதிக நேரம் கர்த்தரோடு செலவழியுங்கள். The more you do, the more you will see a difference in your நீங்கள் life. அதிகமாக செய்தால் அதிகமான வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். This year start, the family prayer. இந்த ஆண்டு குடும்ப ஜெபத்தை துவங்குங்கள். And be the fishers of men. மனுஷங்களை பிடிங்க. Hallelujah. Hallelujah. How many want to be like that? எத்தனை பேர் மனுஷர்களை பிடிக்க ஆசைப்படுகிறீர்கள்? Bring some soul to the church. ஆத்துமாக்கள் வரம்பு புடிச்சிட்டு வாங்க. Your friends, your colleagues. உங்களுடைய நண்பர்களை, உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், not going to church. உங்களுடைய நீங்கள் நேசிக்கிறவர்கள் சபைக்கு போகவில்லை. God has given you lots of tremendous gifts and talents. கர்த்தர் நிறைய வரங்கள், திறமைகளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். Simply not waste all. அதெல்லாம் வீணாக்கி விடாதீர்கள். Do it and joyfully for the glory. சந்தோஷமாக மனமகிழ்ச்சியுடன் கர்த்தருக்காக செய்யுங்கள். It is a great blessing. பெரிய ஆசீர்வாதம் அது உங்களுக்கு. There is nothing like serving the Lord Jesus Christ in this world. இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது போல ஒரு பாக்கியம் இல்லை. Win one soul for the Lord. ஒரே ஒரு ஆத்துமா கர்த்தருக்காக நீங்கள் ஆதாயம் செய்தால் Heavens will rejoice. பரலோகமே சந்தோஷப்படுமே. And when you go to heaven, பரலோகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது the Lord will look at you and say, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரே, good and faithful உண்மை servant. முத்தமுள்ள ஊழியக்காரனே, You want one soul for me. எனக்காக ஒரு ஆத்துமாவை சம்பாதித்தாய். Go take this place. இதோ என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீ பிரவேசி என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Let's be joyful. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்போம். ஆமென். Let's all stand together அனைவரும் எழுந்து நிற்போம். and pray. நாம் ஜெபிப்போம். ஆமென். இந்த பாடல் தெரியும், சந்தோஷம் பொங்குது. எல்லாரும் சண்டே ஸ்கூல்ல இருக்காங்க. Let's sing this song, man. Muted to muted. எல்லாமே Hallelujah. Hallelujah. Let's sing this song. சந்தோஷம் 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 என்னை பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷமாய் பாடுவோம். சந்தோஷம் என்னை பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார். குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன். பாவம் வழியதை சுமந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன். பாவம் வழியதை சுமந்தேன். ஆமென். அவர் அன்பு கூறவே அழைத்தது என்னை. அவர் அன்பு கூறவே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் இந்த பாவம் நீங்கின்றேன். அந்த இன்ப நாளில் இந்த பாவம் நீங்கின்றேன். சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னை பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார். ஆமென். குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. சத்து சோதிக்கிற தினமும் உறவுடன் வருவார். சத்து சோதிக்கிற தினமும் உறவுடன் வருவார். இயேசு கைவிடார். இயேசு கைவிடார். ஆனால் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார். ஆனால் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார். குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவித்தவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் கடலோடு பாடுவேன்.
சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. பாலமா ஹalleluya, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹalleluya, ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் தந்திருக்கிறப்பா. எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே எங்கள் வாழ்க்கையை கழிக்கிற அந்த பாவத்தை மன்னியும். இல்ல கரங்களை வைத்து கேட்போம் ஆண்டவரே. நிறைய பேர் கவலை பாவம் என்றே உணர்வதில்லை. கவலைப்பட்டு பார்ப்பீங்க, 3 மணி நேரம் போயிருக்கும், ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, சமைச்சிருக்க மாட்டீங்க. எல்லாரும் காண்றது மன்னிப்பு ஆண்டவரே, அப்பா என் பாவத்தை எனக்கு மன்னிங்க, நான் கவலை போய் சோர்ந்து போயிருக்கிறேன், அதை பாவம் என்றே உணராமல் இருக்கிறேன், என் மன்னிங்கிறாங்க. அன்றைய கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். குழியில் இருக்கும் பொழுது யோசேப்பு கர்த்தரை குறை சொல்லவில்லை, பகையை வளர்த்துக் கொள்ளவில்லை, கசப்பை வளர்த்துக் கொள்ளவில்லை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பவுல் இருள் அறையிலே உட்கார்ந்து, கழிவறை கூட இல்லாத இடத்துல இருட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தார். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு, இழுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, காயங்கள் அளிக்கப்பட்ட பின்பும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்து மகிழ்ந்தார்கள். அன்றை நாங்கள் எப்போதும் சோர்ந்து போய், நாங்களும் சோர்ந்து போய், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் சோர்ந்து போக பண்ணி, அன்றை நாங்களும் நிம்மதி இழந்து பிறருடைய நிம்மதியும் கெடுத்து, அன்றை அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க ராஜா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள். விசுவாசம் எல்லாம் கரங்களை ஏற்றி எதையாவது நினைச்சு கவலை, அப்பா அன்றைய வேலை இல்லை, அன்றைய பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகல, அன்றைய கர்த்தாவை ஏதோ இல்லை, அன்றைய கர்த்தாவை எதையாவது பிள்ளைகள் நினைத்து கவலை, வீட்டை நினைச்சு கவலை, கடனை நினைச்சு கவலை, அதை நினைச்சு கவலை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் கரங்களை ஊற்றி, ஆண்டரே அப்பா நீங்க பார்த்துக் கொள்வீங்கப்பா, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராஜா. நீர் ஆண்டு இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க, சந்தோஷமா இருக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ராஜா. இந்த சந்தோஷத்தை பிறருக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஊழியம் செய்யாம இருக்கிறோம், சோர்ந்து போய் மன்னிப்பு வாண்டுறப்பா. நம்ம சந்தோஷமா இல்லைன்னா ஊழியமே செய்ய மாட்டோம் ஆண்டவரே. குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நாங்களே இருளில் இருக்கும் பொழுது பிறருக்கு வெளிச்சத்தை பற்றி எங்கே பேச போகிறோம்? அன்றைய கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போய் ஊழியம் செய்யாமல் இருந்தோம், ஜெபிக்காமல் இருந்தோம், துதிக்காமல் இருந்தோம், நன்றியே சொல்லாமல் இருந்தோம். எங்களை மன்னிப்பீராக. உற்சாகமாக இல்லாமல் இருந்தோம், உழைக்காமல் இருந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிங்க ராஜா. ஒரு வாழ்க்கை நாங்கள் சோர்ந்து போய் வீணாக்கி விடக்கூடாது, ஒரு நாளை கூட நாங்கள் வீணாக்கி கொடுக்க கூடாது ஆண்டவரே. அன்றை நாங்கள் ஏற்ற காலத்தில் அறுப்போம், கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீணாகாது என்கிற நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி, எங்களுடைய குற்றங்களை உணர்த்தியதற்காக நன்றி, எங்களை கழுவியதற்காக நன்றி. எங்களை புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக இந்த ஆண்டுல மாற்றுங்க ராஜா. மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுங்க ராஜா. பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக, பிறருக்கு கொடுக்கிறவர்களாக, பிறருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, நற்செய்தி சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களுக்காக கவலைப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. கர்த்தர் இந்த ஆண்டில் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.